தங்கமே, ஏன் உனக்கு மட்டும் இப்படியே ஏமாற்றம்? தங்கமே, ஏன் எனக்கே இப்படியே ஏமாற்றம்? நீ கேட்ட அந்த கேள்வி உன் மனசுக்குள்ள எத்தனை தடவை ஒலிச்சிருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நீ நேர்மையா இருந்தப்போ, ஒவ்வொரு முறையும் நீ முழு மனசோட நம்பியப்போ அந்த கேள்வி இன்னும் ஆழமா குத்தியிருக்கும். இன்று நான் உனக்கு ஒரு தேவதையின் அன்போட சொல்றேன். இந்த ஏமாற்றங்கள் உன்னை தண்டிக்க வரல, உன்னை தேர்ந்தெடுக்க வந்தது. நீ எல்லாரையும் போல இல்லை தங்கமே. நீ உன் மனசோட வாழுறவள். உன் வார்த்தைக்கும் செய்கைக்கும் இடையில் வித்தியாசம் இல்ல. அதனால தான் நீ அதிகமா காயப்படுறாய். இந்த உலகம் முகமூடிகள் போட்டுக்கிட்டு நடக்குற இடம். நீ மட்டும் முகமூடி இல்லாம நடந்தாய். அதனால தான் உன் முகத்தில அதிகமா காயங்கள் விழுந்தது. அது உன் தவறு இல்லை, அது உன் உண்மை. நீ ஏமாந்த இடங்களை நினைச்சு பார்த்தா எல்லா இடங்களிலும் நீ உன் முழு மனசையும் வைத்திருப்பாய். இவன் மாறமாட்டான், இவள் அப்படியே தான் இருப்பாள் நீ நம்பியிருப்பாய். ஆனா மனிதர்கள் மாறுவார்கள். சூழ்நிலை மாறும், சுயநலம் பேசும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத உன் சுத்தமான மனசு தான் வலியடைந்தது. தங்கமே, ஏமாற்றம் எல்லாருக்கும் வரும். ஆனா அது எல்லாரையும் ஒரே மாதிரி தாக்காது. சுயநலத்தோட வாழுறவங்களை அது தொட்டே பார்க்காது. உண்மையோட வாழுறவங்களைத்தான் அது தேர்ந்தெடுக்கும். காரணம், உண்மை உள்ள இடத்துல தான் மாற்றம் நடக்கும். பொய்யுள்ள இடத்துல மாற்றம் தேவையில்லை. நீ ஒரு காலத்தில் நினைத்திருப்பாய், நான் குறையா இருக்கேனா? இல்லை தங்கமே, நீ குறையா இல்லை. நீ அதிகமா அன்பு, அதிகமா நம்பிக்கை, அதிகமா உணர்ச்சி. இந்த உலகத்துக்கு அந்த அதிகம் கொஞ்சம் கனமா தோன்றுது. அதனால உன்னை உடைக்க முயற்சி செய்தது. ஆனா உன்னை உடைக்க முடியல. அதனால தான் நீ இன்னும் நிற்கிறாய். ஏமாற்றம் உன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ ஒவ்வொரு முறையும் இன்னும் உயர்ந்த புரிதலுக்கு அழைக்கப்படுகிறாய். ஒரே பாடத்தை நீ முழுமையா கற்றுக்கொள்ளும் வரை வாழ்க்கை அதையே வேறு முகத்துல காட்டும். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அன்புக்கு எல்லை இருக்கு. நீ கற்றுக்கொள்ளும் வரை ஏமாற்றம் உன்னை தேடி வரும். நீ கவனிச்சிருப்பாய், ஏமாற்றத்துக்கு பிறகு நீ இன்னும் மென்மையானவளா இல்ல. நீ இன்னும் தெளிவானவளா மாறுகிறாய். யார் பேசுறாங்கன்னு மட்டும் அல்ல, யார் நடக்குறாங்கன்னும் பார்க்க ஆரம்பிக்கிறாய். யார் சொல்றாங்கன்னு மட்டும் அல்ல, யார் நிற்கிறாங்கன்னும் கவனிக்கிறாய். இந்த தெளிவு தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தங்கமே, தேவதைகள் சொல்வது என்ன தெரியுமா? உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க வேண்டியவர்கள் இல்லை. அவர்கள் உன் பயணத்தில வந்த பாடங்கள். அந்த பாடங்களை நீ கற்றுக்கிட்டதும் அவர்கள் தானாகவே விலகினார்கள். விலகல் வலி தரும், ஆனா அது தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. நீ ஏமாந்த ஒவ்வொரு முறையும் உன் உள்ளே ஒரு சக்தி உருவானது. முதலில் அது கண்ணீரா வெளியே வந்தது. அப்புறம் மௌனமா மாறியது. இப்போ அது அமைதியா மாறிக்கிட்டிருக்குது. இந்த மாற்றம் தான் உன் வளர்ச்சி. நீ இப்போ சத்தமில்லாமல் வலிமையா இருக்கிறாய். நீ ஏன் இப்படியே ஏமாறுறாய்னு கேட்டா ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ இன்னும் நம்புறவள். இந்த உலகம் நம்பிக்கை இல்லாம வாழ கற்றுக் கொடுத்தாலும் நீ உன் இதயத்தை முழுசா மூடல. அதனால தான் நீ இன்னும் மனிதியா இருக்கிறாய். அந்த மனிதத்துவம் தான் உன் தெய்வீக தன்மை. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். நான் இதுக்காகவா இவ்வளவு அழுதேன்? அந்த சிரிப்பு கசப்பா இருக்காது, அது புரிதலோட வரும். காரணம், நீ அப்போ உன் பாதையை தெளிவா பார்க்கிறாய். உனக்கு பொருந்தாத மனிதர்கள் தானாகவே உன் வாழ்க்கையில இருந்து நீங்கியிருப்பார்கள். தங்கமே, ஏமாற்றம் உன்னை தனியாக்க வந்ததில்லை, அது உன்னை உன்னோடே சேர்க்க வந்தது. நீயா இருக்கும்போது நீ எதையும் இழக்க மாட்டாய். இழப்பது எல்லாம் உனக்கு தேவையில்லாத முகமூடிகள் தான். நீ இப்போ உன் மதிப்பை மற்றவர்களின் நடத்தையால அளக்க மாட்டாய். அவர்கள் இப்படி செய்தார்கள் நீ உன்னை குறை சொல்ல மாட்டாய். அவர்களின் செயல் அவர்களின் நிலை, உன் நிலை உன் உண்மை. இந்த பிரித்தறிதல் தான் உன்னை இனிமேல் வலியிலிருந்து காப்பாற்றும்.
என் தங்கமே, நீ ஏமாந்தது உன் வாழ்க்கையின் சாபம் இல்லை. அது உன் வாழ்க்கையின் அழைப்பு. உயர்ந்த உணர்ச்சிக்கு, உயர்ந்த உறவுகளுக்கு, உயர்ந்த அமைதிக்கு. அந்த இடத்துக்கு போக இந்த பாதை தான் வழி. நீ அந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சில முறை உன் மனசு சோரலாம். பழைய கேள்வி திரும்ப வரலாம். ஆனா இப்போ நீ அந்த கேள்விக்குள் சிக்க மாட்டாய். ஏன் எனக்கு னு அல்ல, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் னு நீ கேட்பாய். அந்த கேள்வி தான் உன்னை விடுதலை செய்யும். தங்கமே, உன் கண்ணீர் எல்லாம் கணக்கில இருக்கு. உன் வலி வீணா போகல. நீ இன்று இவ்வளவு ஆழமா உணருறதுக்கு காரணம் நாளை நீ இவ்வளவு உயரமா எழுவதற்காக. நீ சாதாரணமா பிறக்கல. அதனால தான் உன் சோதனைகளும் சாதாரணமா இல்லை. உன் வாழ்க்கை இன்னும் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் உண்மையை மதிக்கிற மனிதர்கள் வருவார்கள். உன் அமைதியை குலைக்காத அன்பு கிடைக்கும். அது வரும் வரை நீ உன்னை கைவிடாதே. ஏமாற்றம் உன்னை உடைக்க வரல, உன்னை உன்னோட உயர்ந்த வடிவமாக மாற்ற வருது. அதை நீ இப்போ மெதுவா புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய். தங்கமே, இப்போ நீ சும்மா நின்று உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னை ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்தியிருக்குது. அப்போ நீ நினைச்சிருப்பாய், என்னால இனிமேல் நம்பவே முடியாது னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ நம்பிக்கையே இழக்கல. நீ நம்ப வேண்டிய இடங்களை மட்டும் மாற்றிக்கிட்டாய். இந்த மாற்றம் தான் உன் வளர்ச்சி. நீ எத்தனை தடவை உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாய், இனி யாருக்கும் முழுசா மனசு கொடுக்க மாட்டேன் னு. ஆனா நீ அப்படியே ஆகல. காரணம், நீ உன் இயல்பை மாற்ற முடியாதவள். உன் இயல்பு அன்பு, உன் இயல்பு உண்மை, உன் இயல்பு நம்பிக்கை. ஆனால் இப்போ அந்த இயல்புக்கு ஒரு காவல் இருக்கு. அந்த காவல் தான் அனுபவம். அனுபவம் உன்னை கசப்பாக்கல, அது உன்னை புத்திசாலியா மாற்றுது. தங்கமே, நீ ஏமாந்த ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உனக்கு ஒரு சின்ன குரல் அனுப்பிச்சு. இது உனக்கு இல்லை னு. அந்த குரலை நீ முதலில் கேட்கல. காரணம், நீ மனிதர்களின் வார்த்தைகளை அதிகமா நம்பினாய். இப்போ நீ அந்த குரலை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால தான் இனிமேல் சில விஷயங்கள் ஆரம்பத்திலேயே உனக்கு சரியில்லைன்னு தோணுது. அந்த உணர்வை நீ மதிக்க ஆரம்பிச்சுட்டாய். நீ ஒரு காலத்தில் எல்லாரையும் காப்பாற்ற நினைத்தாய். யாராவது உடைந்திருந்தா நீ உன் துண்டுகளையும் கொடுத்து அவர்களை முழுமையாக்க முயற்சி செய்தாய். ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், உடைந்தவர்களை குணப்படுத்துவது உன் பொறுப்பு இல்லை. உன்னை காப்பாற்றுவது தான் உன் பொறுப்பு. இந்த உண்மை உன்னை சுயநலவளா மாற்றல, அது உன்னை சுயமரியாதையோட வாழ வைக்குது. நீ இப்போ உன் எல்லைகளை குற்ற உணர்ச்சியோட அமைக்க மாட்டாய். இல்ல னு சொன்னா அதுக்காக நீ இரவு முழுக்க தூங்காமல் யோசிக்க மாட்டாய். உன் அமைதி உன் எல்லைக்குள் தான் இருக்குதுன்னு நீ உணர்ந்தாய். அந்த அமைதியை காக்க சில கதவுகள் மூடப்பட வேண்டியதுதான். அந்த மூடல் தோல்வி இல்லை, அது பாதுகாப்பு. தங்கமே, ஏமாற்றம் உன்னை யாரையும் குறை சொல்ல வைக்கல. அது உன்னை புரிதலோட பார்க்க வைக்குது. சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் உள்ளே அவர்களே காயப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்களை நியாயப்படுத்துவதற்காக இல்லை, உன்னை விடுவிப்பதற்காக. இந்த புரிதல் தான் உன் மனசில இருந்த பாரத்தை மெதுவா இறக்குது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் வாழ்க்கையில சத்தம் குறைஞ்சிருக்கு. குறைவான விளக்கங்கள், குறைவான வாதங்கள், குறைவான நிரூபிப்புகள். இதெல்லாம் போன இடத்துல ஒரு அமைதி வந்திருக்கு. அந்த அமைதி தான் உன்னை உள்ளுக்குள்ள உறுதியாக்குது. சத்தமில்லாத வாழ்க்கை தான் நீண்ட நாள் நிலைக்கும். நீ இப்போ உன் கண்ணீரை வெறுக்க மாட்டாய். அது உன்னை பலவீனமா காட்டுது நினைக்க மாட்டாய். அந்த கண்ணீர் தான் உன்னை உயிரோட வைத்திருக்குது. அழுது முடிச்சுட்டு நீ எழுந்து நிற்கிறாய். அந்த எழுச்சி தான் முக்கியம். விழுவது மனித தன்மை, எழுவது தெய்வீக தன்மை. தங்கமே, நீ ஏன் இப்படியே ஏமாறுறாய் என்று நீ நினைக்கும்போது ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். எல்லாருக்கும் இந்த அளவு ஆழமான உணர்ச்சி இருக்காது. எல்லாருக்கும் இந்த அளவு உண்மை இருக்காது.
அதனால தான் எல்லாருக்கும் இந்த அளவு சோதனை வராது. சோதனை வருது என்றால் உன் உள்ளே ஏதோ ஒன்று உருவாகிக்கிட்டிருக்குது. நீ இப்போ யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டாய். அவர்களின் வெளிப்படையான சந்தோஷத்தை பார்த்து எனக்கு ஏன் இப்படியில்லை ன்னு கேட்க மாட்டாய். காரணம் நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டாய். வெளியில் தெரியும் சிரிப்புக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ உன் உண்மையோட இருக்கிறாய், அதுவே போதும். நீ ஒரு நாள் உணர்வாய், உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை நிறுத்த முடியல. அவர்கள் உன்னை மெதுவா சரியான திசைக்கு தள்ளி விட்டார்கள். அவர்களால் நீ சுருங்கல, நீ விரிந்தாய். உன் பார்வை விரிந்தது, உன் மனசு விரிந்தது, உன் வாழ்க்கை விரிய ஆரம்பிச்சிருக்குது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாருக்காகவும் தியாகம் செய்ய மாட்டாய். அன்பு இருக்கலாம், தியாகம் இல்லை. உன் கனவுகள் முக்கியம், உன் அமைதி முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். இதை நீ புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து ஏமாற்றங்கள் உன்னை அதிகமா தொட முடியாது. நீ இப்போ உன் காலத்தை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். யாருக்காகவும் உன் சக்தியை வீணாக்க மாட்டாய். உன்னை இழக்க வைக்கும் இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இந்த தேர்வு தான் உன்னை இனிமேல் பாதுகாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில நுழையும் மனிதர்களை பார்த்து சிரிப்பாய். அவர்கள் உன்னை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். உன்னை கட்டுப்படுத்த மாட்டார்கள். உன் அமைதியை குலைக்க மாட்டார்கள். காரணம் நீ இப்போ உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டாய். உன் மதிப்பு தெரிந்தவர்களுக்கு தான் சரியான மனிதர்கள் வரும். தங்கமே, இந்த பாதை எளிதல்ல. ஆனா இது உண்மை. இந்த உண்மையில நடக்கிறவளுக்கு வழி தவறாது. நீ இன்னும் சில நேரம் சோரலாம். ஆனா இப்போ நீ விழுந்த இடத்துலையே தங்கி விடமாட்டாய். காரணம் நீ உன் வலியோட நடக்க கற்றுக்கிட்டாய். உன் வாழ்க்கை இன்னும் முடியல. உன் கதை இன்னும் முடிவடையல. இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி தான். உண்மையான அத்தியாயங்கள் இன்னும் வரப்போகுது. அதுல நீ அழமாட்டாய், நீ பயப்படமாட்டாய். நீ நீயா இருப்பாய். அந்த நீயா இருப்பதே உன் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, நீ ஏமாந்தாய் என்றால் அதுக்கு காரணம் நீ கெட்டவள் இல்லை. நீ மிக நல்லவள். இந்த உலகம் உன் நல்லதன்மையை சோதித்தது. நீ உடையாம நின்னாய், அதுவே போதும். இனிமேல் ஏமாற்றம் வந்தாலும் அது உன்னை கேள்வி கேட்க வைக்காது. அது உன்னை இன்னும் ஆழமா புரிய வைக்கும். அந்த புரிதலோட நீ மெதுவா, உறுதியா, ஒளியோட முன்னேறுவாய். தங்கமே, இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஒரு விஷயம் உனக்கு மெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்கும். உன் வாழ்க்கையில ஏமாற்றம் வர்றது நீ பலவீனமா இருக்கிறதால இல்ல, நீ வலிமையா மாறிக்கிட்டிருக்கிறதால. ஒவ்வொரு முறையும் நீ உடைந்தாலும் அந்த உடைப்பு உன்னை கீழே தள்ளல. அது உன்னை உள்ளுக்குள்ள ஆழமா இறக்கி விட்டது. அந்த ஆழத்துல தான் நீ உன்னை உண்மையா கண்டுபிடிச்சாய். நீ முன்பு நினைச்சிருப்பாய், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி ன்னு. ஆனா இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், வெளியில் தெரியும் சந்தோஷம் எல்லாம் உண்மை இல்லைன்னு. சிரிக்க தெரியாத வலி நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஆனா அவர்கள் அதை பார்க்க துணியல. நீ மட்டும் உன் வலியை பார்க்க துணிந்தாய். அந்த தைரியம் தான் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் வார்த்தைகள் குறைந்திருக்கு. நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாய், எல்லாத்தையும் விளக்க மாட்டாய். காரணம் உன் அமைதியே உன் பதிலா மாறிடுச்சு. முன்பு நீ புரிய வைக்க முயற்சி செய்தாய். இப்போ நீ புரிய வேண்டியவர்களுக்கு மட்டும் உன்னை திறக்கிறாய். இது குளிர்ச்சி இல்லை, இது தெளிவு. தங்கமே, உன் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. நீ உன்னை விட மற்றவர்களை முன்னாடி வைத்தாய். அவர்களின் தேவைகளை உன் தேவைகளுக்கு மேலே வைத்தாய். அவர்களின் உணர்ச்சிகளை உன் உணர்ச்சிகளுக்கு மேலே வைத்தாய். வாழ்க்கை அந்த சமநிலையை திருப்பி வைக்க தான் உன்னை காயப்படுத்தியது. நீயும் முக்கியம், நீ உனக்கு கற்றுக் கொடுக்க. நீ இப்போ உன் மனசு சோரும்போது ஓட மாட்டாய், யாருக்கிட்டையாவது ஒளிய மாட்டாய். நீ நின்று அந்த சோர்வை அனுபவிக்கிறாய். அந்த அனுபவம் தான் உன்னை முதிர்ச்சியடைய வைக்குது. வலியை தவிர்க்க நினைக்கிறவங்க சின்னவங்க தான். வலியை புரிஞ்சுக்கிறவங்க தான் வளர்ந்தவங்க.
நீ ஒரு காலத்தில் என்னால தனியாக இருக்க முடியாதுன்னு நினைத்தாய். இப்போ நீ தனிமையிலேயே உன் சக்தியை மீட்டுக்கிட்டாய். அந்த தனிமை உன்னை சாப்பிடல. அது உன்னை வளர்த்தது. உன் எண்ணங்களை சுத்தம் செய்தது. உன் ஆசைகளை சீரமைத்தது. அந்த தனிமை தான் இனிமேல் உன்னை தவறான உறவுகளிலிருந்து காப்பாற்றும். தங்கமே, ஏமாற்றம் உன்னை அன்பில்லாதவளா மாற்றல. அது உன்னை உண்மையான அன்பை அறியத் தயாராக்குது. இனிமேல் யாராவது உன் வாழ்க்கைக்குள் வந்தா அவர்கள் உன்னை நிரப்ப வரமாட்டார்கள். அவர்கள் உன்னோட சேர்ந்து நடக்க வருவார்கள். உன் அமைதியை குலைக்காமல், உன் வேகத்தை மதித்து. நீ இப்போ உன் உள்ளுணர்வை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இது சரியில்லைன்னு மனசு சொன்னா நீ அதை புறக்கணிக்க மாட்டாய். முன்னாடி நீ அதை அடக்கினாய். அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டாய். இப்போ நீ அந்த குரலை கேட்கிறாய். அதனால தான் இனிமேல் பெரிய வலிகள் வர்றதுக்கு முன்னாடியே நீ விலகுகிறாய். நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத உரையாடல்கள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் தானாகவே குறைஞ்சிடுச்சு. நீ எதையும் கட்டாயப்படுத்தல. நீ எதையும் பிடிச்சு இழுக்கல. வாழ்க்கை உனக்கு பொருந்தாததை தானாகவே எடுத்துக்கிட்டு போயிடுது. இது தான் ஒத்திசைவு. தங்கமே, நீ ஏமாற்றம் அடைந்த இடங்கள்ல எல்லாம் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாய். அன்பு மட்டும் போதாது. மரியாதை வேண்டும். முயற்சி வேண்டும். நேர்மை வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத இடத்துல அன்பு இருந்தாலும் அது உன்னை மெதுவா அழிக்கும். இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டதால தான் இனிமேல் நீ உன்னை காப்பாத்திக்கிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிட மாட்டாய். அவர்களுக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்க மாட்டாய். காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டம் இருக்கு. நீ உன் போராட்டத்தை நேருக்கு நேர் பார்த்தாய். அதனால தான் நீ உன்னோட பயணத்துல உறுதியா நடக்கிறாய். நீ ஒரு நாள் உன் பழைய பதிப்பை நினைச்சு கருணையோட பார்ப்பாய். அவள் எவ்வளவு அப்பாவியா இருந்தாள்னு. அந்த நினைப்பு உன்னை வெட்கப்பட வைக்காது. அது உன்னை மென்மையாக்கும். காரணம், அந்த அப்பாவித்தனம் தான் இன்றைய உன் ஞானத்துக்கு அடிப்படை. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் சத்தமில்லாமல் மலரும். பெரிய அறிவிப்புகள் இல்ல. பெரிய நிரூபிப்புகள் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிலைத்தன்மை இருக்கும். அந்த நிலைத்தன்மை தான் எதையும் தாங்கும். அதுவே உண்மையான வெற்றி. நீ இன்னும் சில நேரம் சோர்வடையலாம். பழைய கேள்விகள் திரும்ப வரலாம். ஏன் எனக்கு? ஆனா இப்போ அந்த கேள்வி உன்னை உடைக்காது. காரணம், நீ பதிலை தேட மாட்டாய். நீ பயணத்தை நம்புவாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை ஒவ்வொரு நாளும் எழ வைக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு சுத்திகரிப்பு. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விடுதலை. ஒவ்வொரு மௌனமும் ஒரு பதில். நீ இதுவரை இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்றால் நீ இன்னும் எவ்வளவு தூரம் போகப் போகிறாய் என்று நினை. உன்னை உடைத்தது என்று நீ நினைத்த எல்லாமே உண்மையில உன்னை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. நீ மெதுவா உணர்கிறாய். மெதுவா உறுதியாவாய். மெதுவா ஒளியாவாய். அவசரம் வேண்டாம். இந்த மாற்றம் நிரந்தரம். என் தங்கமே, நீ ஏமாற்றத்துக்கான பிறவி இல்லை. நீ விழிப்புக்கான பிறவி. அதனால தான் உன் பாதை கொஞ்சம் கடினம். ஆனா அந்த கடினத்துக்கு பிறகுள்ள அமைதி எல்லாத்தையும் விட அழகானது. அந்த அமைதிக்குள் நீ இப்போ நுழைய ஆரம்பிச்சுட்டாய். இதுவே உன் உண்மையான தொடக்கம். தங்கமே, இப்போ நீ உன்னையே கேட்க ஆரம்பிச்சிருப்பாய், இந்த எல்லாம் நடந்ததுக்கு பிறகும் நான் எப்படி இன்னும் மென்மையா இருக்கேன்? அதுதான் உன் தெய்வீக தன்மை. கடினமான அனுபவங்கள் மனிதனை கடினமாக்கலாம். ஆனா உண்மையான ஆத்மாவை அவை மேலும் தூய்மையாக்கும். நீ கடினமா மாறல. நீ தெளிவா மாறினாய். அந்த தெளிவு தான் உன்னை இனிமேல் தவறான இடங்களில் நீண்ட நேரம் நிற்க விடாது. நீ ஒரு காலத்தில் நினைத்திருப்பாய், நான் இவ்வளவு நல்லவளா இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம்? அந்த கேள்விக்குள் ஒரு சின்ன வலி மட்டும் இல்லை. ஒரு ஏமாற்றமும் இருக்கு. நல்லதுக்கு நல்லது கிடைக்கணும்னு நீ நம்பினாய். ஆனா வாழ்க்கை அப்படியே நடக்கல. காரணம், வாழ்க்கை கணக்கு புத்தகம் இல்லை. அது ஒரு பயிற்சி மையம்.
அங்க நல்லவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் தயாராக்கப்படுவார்கள். நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் மனசு உடனே யாரையும் உள்ளே விட மாட்டாய். முன்னாடி நீ கதவுகளை திறந்தே வைத்திருந்தாய், யார் வந்தாலும் வரட்டும்னு. இப்போ நீ கதவுக்கு முன் நின்று பார்ப்பாய், யார் மரியாதையோட தட்டுறாங்க, யார் பொறுமையோட காத்திருக்கிறாங்கன்னு. இந்த மாற்றம் உன் இதயத்தை காப்பாத்தும். தங்கமே, உன் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவா காட்டியிருக்கு. அன்பு என்பது தியாகம் மட்டும் இல்லை. அன்பு என்பது பரஸ்பரம். நீ மட்டும் கொடுத்தா அது அன்பு இல்லை, அது சோர்வு. இந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்போ நீ சமநிலையை தேடுகிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையை யாராவது கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டாய். இப்படிச் செய், அப்படிச் செய் நூ சொல்லுற குரல்கள் உன் மனசை ஆட்டி படைக்காது. நீ உன் உள்ளுணர்வை ஆலோசனைக்கு கூப்பிடுவாய். அந்த உள்ளுணர்வு தான் உன் உண்மையான வழிகாட்டி. நீ ஒரு காலத்தில் உன் வலியை மறைக்க சிரித்தாய், எல்லாருக்கும் சரி மாதிரி காட்ட முயற்சி செய்தாய். இப்போ நீ அந்த நடிப்பை நிறுத்திட்டாய். உனக்கு சரியில்லைன்னா சரியில்லைன்னு ஒத்துக்கிறாய். இந்த ஒப்புதல் தான் உன் மனசை சுதந்திரமாக்குது. உண்மையை ஒத்துக்கொள்ளும் மனசுக்கு தான் உண்மையான குணமடைதல் நடக்கும். தங்கமே, நீ ஏமாற்றம் அடைந்த இடங்களில் எல்லாம் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாய். எல்லாரையும் புரிஞ்சு கொள்ள முடியும், ஆனா எல்லாருக்கும் உன்னை புரிஞ்சு கொள்ளும் திறன் இருக்காது. அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டதால தான் இப்போ நீ விளக்கம் கொடுக்க ஓட மாட்டாய். உன் உண்மை உன் நடையில தெரியும். நீ இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். யாராவது உன்னை காயப்படுத்தினா அது அவர்களின் நிலை, அது உன் மதிப்பின் அளவுகோல் இல்லை. இந்த பிரித்தறிதல் தான் உன்னை மனசு உடையாம காப்பாத்துது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் இதயத்துல பயம் இருந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. பயம் வரலாம், ஆனா பயத்துக்குள்ளேயே நீ நடக்கிறாய். இந்த துணிச்சல் தான் உன்னை இனிமேல் உயர்ந்த அனுபவங்களுக்கு அழைத்துச் செல்லும். தங்கமே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்ட போது நீ அழுதாய். இதுதான் முடிவு னு நினைத்தாய். ஆனா உண்மையில அந்த கதவுகள் மூடப்பட்டதால தான் உன் கண்கள் வேறு வழிகளை பார்க்க ஆரம்பிச்சது. அந்த வழிகள் நீ முன்பு கவனிக்காத வழிகள். அந்த வழிகளில் தான் உன் உண்மையான பயணம் தொடங்கியது. நீ இப்போ உன் நேரத்தை மதிக்கிறாய். யாராவது உன் நேரத்தை வீணாக்கினா நீ அதை பொறுத்துக்கொள்ள மாட்டாய். காரணம், நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டாய். நேரம் என்பது பணத்தை விட விலை உயர்ந்தது. பணம் திரும்ப வரும், நேரம் திரும்ப வராது. இந்த உண்மை தான் உன்னை தேர்வுகளில தெளிவா மாற்றுது. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வந்த எல்லா ஏமாற்றங்களுக்கும் நன்றி சொல்லுவாய். இப்போ இல்லை, அந்த நாள் வரும். அப்போ நீ புரிஞ்சு கொள்வாய், அவை இல்லாம இருந்தா நீ இவ்வளவு ஆழமா, இவ்வளவு உண்மையா, இவ்வளவு உறுதியா மாறிருக்க மாட்டாய். தங்கமே, உன் அமைதி தான் இப்போ உன் அடையாளம். நீ சத்தமில்லாமல் முன்னேறுகிறாய், யாருக்கும் தெரியாம வளர்கிறாய். இந்த மறைமுக வளர்ச்சி தான் ஆழமானது. வெளியில் தெரியும் வளர்ச்சி சில நேரம் கண்ணாடி மாதிரி உடையும், ஆனா உள்ளுக்குள்ள நடக்கும் வளர்ச்சி எதாலும் உடையாது. நீ இன்னும் சில நேரம் பழைய நினைவுகள் வந்து மனசை கனக்கலாம், ஆனா இப்போ நீ அந்த நினைவுகளோட சண்டை போட மாட்டாய். அவைகளை பார்த்து நீங்களும் என் பயணத்தின் ஒரு பகுதி தான் நு சொல்லி அனுப்பிவிடுவாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை மெதுவா முழுமையாக்குது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்குற நல்ல விஷயங்களை சந்தேகிக்க மாட்டாய். இதும் போயிடுமோ நு பயப்பட மாட்டாய். காரணம், நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டாய். எது போக வேண்டுமோ அது போகும், எது நிலைக்க வேண்டுமோ அது நிலைக்கும். உன் வேலையெல்லாம் உண்மையோட இருக்கிறது மட்டுமே. நீ ஒரு காலத்தில் உன் இதயத்தை யாராவது உடைத்தால் நீ சிதறிப்போய்விடுவாய். இப்போ யாராவது காயப்படுத்தினாலும் நீ உன்னை சேர்த்துக்கொள்வாய். இந்த சுய ஆதரவு தான் உன் புதிய பலம். நீ இப்போ உனக்கே துணை. என் தங்கமே, நீ இந்த உலகத்துல ஏமாறுவதற்காக பிறக்கல. நீ விழிப்பதற்காக, புரிதலுக்காக, ஒளிக்காக பிறந்தவள். அதனால தான் உன் பாதை கொஞ்சம் கடினமா இருந்தது.
ஆனா அந்த பாதை உன்னை உன்னோட உண்மையான இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. இனி உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நீ உன்னை இழக்க மாட்டாய். காரணம், நீ உன்னை கண்டுபிடிச்சுட்டாய். அந்த கண்டுபிடிப்புக்கு வலி விலை. ஆனா அந்த விலை நீ கட்டிவிட்டாய். இப்போ நீ சுதந்திரம், அமைதி, உண்மை, இதெல்லாம் உன்னோடே இருக்கும். இதுவே போதும் தங்கமே. இப்போ நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் தூரம் நின்று பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். நீ ஒருபோதும் பின்னோக்கி போகவில்லை. நீ சில நேரம் நின்றாய், சில நேரம் மெதுவா நடந்தாய். ஆனா நீ எப்போதும் முன்னே தான் நகர்ந்தாய். அந்த நகர்வு தான் உன்னை இங்க கொண்டு வந்தது. இங்க நீ இனிமேல் உன்னை இழக்க மாட்டாய். நீ ஒரு காலத்தில் உன் மனசுக்குள்ள எத்தனை கேள்விகளை சுமந்தாய் தெரியுமா? நான் போதுமானவளா? நான் ஏன் இப்படித்தான்? என்ன குறை என்கிட்ட? நு இப்போ அந்த கேள்விகள் மாற ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு என்ன தேவையா இருக்கு? எனக்கு எது அமைதியா இருக்கு? நு இந்த மாற்றம் தான் உன் விழிப்பு. இந்த விழிப்பு தான் உன்னை பாதுகாக்கும். தங்கமே, நீ முன்பு எல்லாருக்கும் கிடைக்க முயற்சி செய்தாய். எல்லாருக்கும் புரிய முயற்சி செய்தாய். எல்லாரையும் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்தாய். ஆனா இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய். எல்லாருக்கும் நீ தேவையில்லை. எல்லாரும் உனக்கு தேவையில்லை. இந்த உண்மை உன்னை தனிமையாக்கல, அது உன்னை சுதந்திரமாக்கியது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் மனசு சின்ன சின்ன விஷயங்களில கூட சந்தோஷம் காண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அமைதியான காலை, ஒரு ஆழமான மூச்சு, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரம். முன்பு நீ இதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டாய். இப்போ நீ இதை வரமா பார்க்கிறாய். காரணம், நீ சத்தமுள்ள வாழ்க்கையில எவ்வளவு சோர்ந்தாய் என்பதை நீ உணர்ந்தாய். தங்கமே, நீ இப்போ யாரையும் பிடிச்சு வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். போக விரும்புறவன் போகட்டும், இருக்க விரும்புறவன் இருக்கட்டும். நீ உன் மதிப்பை யாரோட இருப்பாலும் இல்லாமலும் அளக்க மாட்டாய். உன் மதிப்பு உன் இருப்பிலே இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். நீ ஒரு காலத்தில் அன்புக்காக உன்னை இழந்தாய். உன் எல்லைகளை உடைத்தாய். உன் அமைதியை தியாகம் செய்தாய். ஆனா இப்போ நீ அன்பை வேற மாதிரி பார்க்கிறாய். அமைதியை குலைக்காத அன்பு, உன்னை நீயா இருக்க விடும் அன்பு, உன் வளர்ச்சியை பார்த்து பயப்படாத அன்பு. அதுதான் உண்மையான அன்புன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாய். தங்கமே, நீ இப்போ உன் வலியை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அதை அலங்கரிக்க மாட்டாய். அதை நிரூபிக்க மாட்டாய். அது உன் அனுபவம். அது உன் உண்மை. அந்த உண்மைதான் உன்னை மெதுவா ஆழமானவளா மாற்றிக்கிட்டிருக்குது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் வார்த்தைகள் குறைந்தாலும் அவை கனமாய் இருக்குது. நீ சும்மா பேச மாட்டாய். தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டாய். காரணம், நீ வார்த்தைகளின் விலையை அறிந்துவிட்டாய். சொல்லப்பட்டு நிறைவேறாத வார்த்தைகள் எவ்வளவு வலி தரும்னு நீ அனுபவிச்சிருக்கிறாய். தங்கமே, உன் வாழ்க்கையில சில மனிதர்கள் உன்னை விட்டு போனது நீ தோல்வியடைந்ததால இல்லை. நீ வளர ஆரம்பிச்சதால. அவர்கள் உன் பழைய பதிப்புக்கு பொருந்தினார்கள், புதிய பதிப்புக்கு இல்லை. அதனால தான் விலகல் நடந்தது. விலகல் எப்போதும் தண்டனை இல்லை. சில நேரம் அது மேம்பாடு. நீ இப்போ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னு காலத்தோட சண்டை போட மாட்டாய். காரணம், நீ தெரிஞ்சுக்கிட்டாய். உனக்கான விஷயங்கள் உனக்கான நேரத்துல தான் வரும். முன்னாடி வந்தா நீ அதுக்கு தயாராய் இருக்க மாட்டாய். தாமதம் என்பது மறுப்பு இல்லை, அது தயார் செய்தல். தங்கமே, நீ இப்போ உன் உள்ளே ஒரு உறுதியான அடித்தளத்தை கட்டிக்கிட்டிருக்கிறாய். அது வெளியில் தெரியாது. ஆனா அது உன்னை எந்த புயலிலும் தாங்கும். அந்த அடித்தளம் தான் உன் சுயமரியாதை, உன் எல்லைகள், உன் அமைதி. இவை மூன்றும் சேர்ந்தா வாழ்க்கை எதையும் உடைக்க முடியாது. நீ ஒரு காலத்தில் யாராவது என்னை தேர்ந்தெடுக்கணும்னு காத்திருந்தாய். இப்போ நீ உன்னை நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாய். இந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையில மிக முக்கியமானது. உன்னை நீ தேர்ந்தெடுத்த நாள்ல இருந்து தவறான தேர்வுகள் உன்னை தேடி வராது. தங்கமே, உன் மனசு இப்போ எளிதில் நம்பாது. ஆனா அது மூடியும் இல்லை. அது விழிப்போட திறந்திருக்கு.
இந்த சமநிலை தான் நீண்ட நாள் உன்னை பாதுகாக்கும். முழுசா திறந்த இதயம் காயப்படும். முழுசா மூடிய இதயம் தனிமை அடையும். விழிப்போட திறந்திருக்கும் இதயம் தான் வளர்ச்சி. நீ இப்போ உன் வாழ்க்கையை யாரோடவும் போட்டியிட மாட்டாய். யார் எவ்வளவு முன்னேறினாங்கன்னு கணக்கு போட மாட்டாய். காரணம், நீ புரிஞ்சுக்கிட்டாய். வாழ்க்கை ஓட்ட போட்டி இல்லை, அது ஒரு பயணம். ஒவ்வொருத்தருக்கும் பாதை வேற. உன் பாதை உனக்கு தான் பொருத்தம். தங்கமே, நீ இன்னும் சில நேரம் சோர்வடையலாம். பழைய நினைவுகள் வந்து கண்களை நனைக்கலாம். ஆனா இப்போ அந்த கண்ணீர்ல நீ மூழ்க மாட்டாய். காரணம், நீ தெரிஞ்சுக்கிட்டாய். கண்ணீர் வந்து போகும், நீ மட்டும் நிலைப்பாய். இந்த நிலைத்தன்மை தான் உன் உண்மையான பலம். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து நிம்மதியா மூச்சு விடுவாய். நான் என்னை இழக்காம இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அந்த உணர்வு தான் உன் வெற்றி. வெளியில் யாரும் கைதட்ட வேண்டாம். உன் உள்ளே ஒரு அமைதி இருந்தாலே போதும். தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் சத்தமில்லாமல் சரியாகும். பெரிய அதிர்ச்சிகள் இல்லை, பெரிய உடைப்புகள் இல்லை. மெதுவான வளர்ச்சி, ஆழமான அமைதி, உண்மையான உறவுகள், இவை எல்லாம் உன்னை தேடி வரும். காரணம், நீ இப்போ உன் இடத்துல நிற்கிறாய். நீ இவ்வளவு நாள் ஏமாற்றம், வலி, கண்ணீர் எல்லாம் தாங்கி வந்தது வீணில்லை. அது உன்னை இங்க கொண்டு வந்தது. இங்க நீ இனிமேல் உன்னை சந்தேகிக்க மாட்டாய். உன் பயணத்தை நம்புவாய். உன் உள்ளுணர்வை மதிப்பாய். உன் அமைதியை காப்பாய். என் தங்கமே, நீ இப்போ உடைந்தவள் இல்லை. நீ உருவானவள். இந்த உருவாக்கம் சத்தமில்லாமல் நடந்தது. அதனால உலகம் கவனிக்காம இருக்கலாம். ஆனா நீ கவனிச்சுட்டாய். அதுவே போதும். இப்போ நீ நடந்தால் அந்த நடை பயத்தோட இல்லை, அது விழிப்போட. அந்த விழிப்பு தான் உன்னை இனிமேல் எங்க போனாலும் பாதுகாக்கும்.